இந்த ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். மெயின் ஜங்ஷன் இங்கேருந்து கரெக்டாக ஒரே நிமிஷத்தில் அப்படியே டிரைவ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த 2 BHK வீட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாங்க. பர்சனலாக இந்த வீடு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வீடு. ஏன் எதனால் அப்படிங்கிறது நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்களேன். ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாங்க. அக்கம் பக்கம் ஃபுல்லாமே வீடு இருக்குது. அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த 2 BHK வீடு வந்து மெயின் லொக்கேஷன்லேயே கட்டியிருக்கிறாங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல், 2.55 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் வந்து வீட்டை வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கட்டின ஒரு 2 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ஒரு கான்டெம்பரரி லுக்கில் இருக்கும். ஒரு டார்க்கான ஆரஞ்சு, அது போக சாண்டில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க்கு, டச் ஒர்க்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து அப் அண்ட் டவுன் லைட் ஒர்க் எல்லாமே கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட் இருக்குங்க. கேட்டுக்கு வந்து நமக்கு ரேம்ப் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணோம்னா 14க்கு 16 அளவில் தாராளமாக ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்திக்கிற மாதிரியான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டேல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் சம்ப் இருக்குங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லருக்கு கூட டெயில் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. வீட்டை சுற்றியும் நாலா பக்கமும் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு பெரிய செட் பேக் ஸ்பேஸ் இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே போயெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறக்கான அந்த டோர் வந்து தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ள வந்தோம்னா 11க்கு 17ங்கிற அளவில் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கிளாஸான டெயில் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டான வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஃப்ரெஞ்ச் விண்டோ 2 இருக்குதுங்க. சீலிங்கில் எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு தான். அப்புறம் வந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் நம்ம ஒரு டியூப்ளக்ஸ் வீடாக இந்த வீடை வந்து மாற்றிக்கிறதுக்கு விரும்புகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டோட கிச்சனை பார்த்தலாம். கிச்சன் 11க்கு 11ங்கிற அளவில் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா ஸ்பேஸஸாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடலில் கிச்சன் செட் பண்ணிக்கலாம். வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குங்க. அதுபோக கவுண்டர்லாம் நமக்கு கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க்கெல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு சிவில் ஒர்க்கில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. மாடலில் கிச்சன்லாம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நல்லாவே இருக்கும். அப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து 4க்கு 7ங்கிற அளவில் ஒரு பூஜா ஸ்பேஸ் இருக்குங்க. பூஜா யூனிட் செட் பண்ணிக்கலாம். அது ஒட்டின மாதிரி வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 11க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். நமக்கு ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட், கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. 6க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டெல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டெல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாண்டோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் வச்சிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் இனிமேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். 2வது பெட்ரூமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. 11க்கு 11ங்கிற அமைஞ்சிருக்கக்கூடிய இனி ஒரு பெட்ரூம். நான் இந்த வீடை வந்து ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பர்சனலாக சொன்னேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டு வர டிஸ்டன்ஸ்குள்ளே எல்லோரும் பக்கம் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். நம்ம எந்த கடைசிலையும் அவங்க அந்த கடைசிலையும் இருக்கிற மாதிரி வீடெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. 4க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். பெருசாக இருக்கிறதுனால ஃப்ளோரிங்கில் வந்து ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற செப்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடியது தான் வெட் ஏரியா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே ட்ரை ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் பார்த்துடலாங்க. அந்த நம்ம டெரஸ் போகிறக்காக இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்தே ஸ்டேர்கேஸ் வந்து மாடிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த ஹெட்ரூமுக்கு வந்து நல்ல ஒரு லைட்டிங் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ எங்கேயுமே இருக்குதுங்க. நல்லா வைடாக இருக்குது ஸ்டேர்கேஸ் எல்லாம். ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஒர்க்கில் ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே வந்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் தான். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜோதிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்தே ஜஸ்ட் ஒரு 1 மினிட் டிரைவ் டிஸ்டன்ஸ்க்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வந்து 62 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் 2 BHK வீடு மெயின்லேயே வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு கால் பண்ணுங்கள்.